10.5 வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கடுமையாக போராடி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு அவங்க ஆட்சி வந்து முடிய போகிற சமயத்தில் 1972 வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 17 விழுக்காடு இடஒதுக்கீடை தெலுங்கர் கருணாநிதி ரத்து பண்ணுறார். அப்போது அவரை போய் இவர் முத்தமிழ் அறிஞர், கலைஞர், புலைஞர் இப்படியெல்லாம் சொல்லி புகழ் பாடிட்டு கிடந்தார். தமிழ மக்களை படுகொலை செய்ததில் வந்து காங்கிரஸுடைய பங்கும் திமுகவுடைய பங்கும் தான் இருக்குது. இதெல்லாம் வேல்முருகனுக்கு தெரியாதா? இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து செய்தாங்கன்னு. அவர் ஒரு பக்கம் மாவீரர்கள் தினம் கொண்டாடுவார், கொண்டாடி விட்டு அழுவார். அந்த பக்கம் போனால் கலைஞர் வாழ்கம்பார். அன்றைக்கி நினச்சிருந்தா எல்லாம் மாதிரியும் மயிலாடுதுறை கிட்டப்பாவிலேருந்து செஞ்சி ராமச்சந்திரன் முதலாந்த ஆறுமுகத்திலேருந்து வெறுமண்டியிலேருந்து இப்படி எல்லாம் வன்னியர்கள் தானே. அன்றைக்கி நினைச்சிருந்தா கருணாநிதியை கட்சி விட்டு நீக்கிருக்கலாமே. இவங்க அன்னைக்கு கொதித்து எழுந்திருந்தா என் சாதிக்கான இடஒதுக்கீடு நீ எப்படியா கொடுத்ததா பறிச்ச அப்படின்னு கருணாநிதியை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டுருணும்ல. 25 வருஷமா நான் போராடி தான் எனக்கான இடஒதுக்கீட்டையே நான் வாங்குறேன் அப்படின்னு அவர் கதறினதுக்கு அப்புறம் தான் அந்த 2 அறிவிச்சாங்க. இல்லை அவர் கதறாரு. கதறுவதன் மூலமா பறைகுடி மக்களுக்கு என்ன கிடைச்சிதுங்கிற கேள்வி இருக்குல்ல. தீரன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவரை பாமகவிலேருந்து ராமதாஸ்லேருந்து பிரித்து அவரை கொண்டு போய் அவரை ஒன்றுலமாக்குறாங்க. அதே போல் எந்த கட்சி திமுகவோட நெருக்கமாக இருக்கோ அந்த கட்சியை அழிக்கிறது தான் திமுகவுடைய வேலை. இன்றைக்கி திரும்பவே முறைச்சிக்கிட்டு அவர் அந்த திமுக கூட்டணிலேருந்து வந்துட்டாக்க வெளியே அவர் கூட எம்மாம்பேர் நிற்பாங்கங்கிறது அவருக்கும் தெரியாது. வேல்முருகனும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றாமல் இருந்தால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. சரி, இப்போ எல்லாம் திமுக தான் செய்து திமுகவை வந்து தோற்கடிக்கணும்ல, அதற்கான ஒரு கூட்டணியை அமைக்கணும்ல, அதை செய்கிறாங்களா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பிற்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் வந்து வன்னியர்களை தான் போட்டுட்டு வந்தாங்க. இதுவரையிலையும் வந்தவங்க அனைத்துமே வன்னியர்களை தான் போட்டுட்டு வந்தாங்க. இந்த ஸ்டாலின் வந்த பின்னாடி தான் இந்த மாதிரி வன்னிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ வட தமிழகத்தில் வன்னியரோட ஓட்டுகள் யாருக்கு? ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா தனியாக நிற்கிறார், ஒரு பக்கம் அன்புமணி, இந்த இப்போ வேல்முருகன் தனிச்சு வந்துட்டார். அப்போது இதுக்கு மேலேயாவது அன்புமணிக்கும் வேல்முருகனுக்கும் பெரிய பகை கிடையாது. எந்த தமிழர்களுக்கும், வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, பறைகுடியினருக்கு வந்த நிதியவும் அவங்களுக்கு ஒதுக்கலை, அங்கேயும் ஒன்றும் செய்யலை. மற்றபடி என்ன கள்ளர்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, முக்குளத்தூருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பல்லர்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. தமிழர்களுக்கு திமுக எல்லா பட்டியலையும், இடஒதுக்கீடு பட்டியலையும் தமிழ் சாதிகளை விட தெலுங்கு சாதிகள் தான் கூடுதலாக இருக்காங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். அவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஐயா பொன்பரப்ப அரசேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக விட்டு வெளியில் வந்துட்டார். திமுக வந்து தமிழ் குடி சார்ந்த தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் சீட்டு ஒதுக்கீடு விஷயத்தில் புறக்கணிக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் குடி சார்ந்தவங்களே, இப்போ வன்னியர் சமூகத்தை சார்ந்த மற்ற அமைச்சர்கள் இருக்காங்களே, துரைமுருகன், அந்த மாதிரி அவர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களே அவருக்கு எதிராக பேச வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் திமுக பண்ணுதுன்னு அவர் சொல்கிறாரு. இது நீண்ட காலமாக இருக்கிற சிக்கல் தான். இது இன்னைக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. இவர் என்ன சிக்கல்னா 1972 வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 17 விழுக்காடு இடஒதுக்கீடை தெலுங்கர் கருணாநிதி ரத்து பண்ணுறார்.
அப்போது அவர் வந்து அன்னைக்கே வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவரை போய் இவர் முத்தமிழ் அறிஞர், கலைஞர், புலைஞர் இப்படியெல்லாம் சொல்லி புகழ் பாடிட்டு கிடந்தார். இப்போ ஒரு 10 இதை வெளியில வரது கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டாலினை புகழ் பாடினார். அந்த புகழ் பாடுறது தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் வந்து எடப்பாடியார் கொடுத்த 10.5 விழுக்காடை, வன்னியர் கொடுத்த 10.5 விழுக்காடை எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்டாலினுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் இருக்காங்க. யாரையாவது ஒருத்தவங்களை வச்சு அந்த வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவருடைய சொந்த மச்சான் துர்காவுடைய அண்ணன் அந்த ராஜமூர்த்தியை வச்சு அந்த வழக்கு போடுறார். அப்போ எந்த அளவுக்கு வன்மம் இருந்ததுன்னா, வன்னியர் மேலே வன்மம் இருந்ததுன்னா, தன் சொந்த மச்சான் தான் அதில் உறுதியாக இருப்பான். மற்றவங்க யாரும் திமுககாரங்க உறுதியாக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதாவது தன்னுடைய சொந்த மச்சானை வச்சு அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை ஒழிச்சதில் ஸ்டாலினுடைய பங்கு தான். அப்போது அவர் நீண்ட காலமாக வன்னியர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு, தமிழர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. இவர் அதை புரிஞ்சிக்காம அது ஸ்டாலின் ஆகோ ஓகோ அப்படி இப்படின்னு புகழ் பாடிட்டு இன்றைக்கு ஒரு 2 இருக்கைக்காக அதிகபட்சமாக போனால் ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருந்தா இந்த கருத்தை பேசாமல் இருந்திருப்பார்ல. அப்போது இது வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பம். அவருக்கு ஒன்றும் தமிழர் மேலேயும் அக்கறை கிடையாது, தன் சாதிகாரம் மேலேயும் அக்கறை கிடையாது. ஏன்னா நீ அதை முதல்ல எடுத்துக்கணும்ல, 10.5 வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கடுமையாக போராடி இருக்கணும்ல. அவர் சொல்றாரு தினமுமே வந்து சட்டசபையில போர்க்களமாக தான் பேசிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் நாம் மறுக்கல, அவர் பேசிட்டு இருந்தார். ஆனால் இவங்க கொடுக்கல. ஆனால் கொடுக்கலங்கிறப்போ அங்கே இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அன்னைக்கே வந்திருந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய தலைமையாகவே எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஆட்சி வந்து முடிய போகிற சமயத்தில் அவங்களுக்கு தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு தொகுதி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. சும்மா கொடுக்கக்கூடிய பிரேமலாவுக்கு வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் 10 விழுக்காடு அந்த 10 தொகுதி கொடுக்குறப்போ திருமாவளவனுக்கெல்லாம் 15-20 கொடுத்துருக்கலாம். 8 தான், அதுவும் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. அந்த 2 பொது தொகுதி அப்படி அவருக்கே கொடுக்காத இருக்கப்போ அப்புறம் இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவர் இப்போ திரும்ப வந்து ஒட்டுமொத்த பறையர்களுடைய இன்றைக்கு வந்து தலைவர்னா அவர் தான் தன்மையாக நிற்கிறாரு. அவருக்கே பேப்பே சொல்லும் பொழுது வேல்முருகனுக்கு வந்து இங்கே அன்பு பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது இவருக்கு எப்படி கொடுத்துருவாங்க? இல்லை, அவருக்கும் அந்த வேதனை இருக்குது. அவரும் முதல்ல 6 தானே கொடுத்தாங்க, அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கதறி பேசினார். 25 வருஷமாக நான் போராடி தான் எனக்கான இடஒதுக்கீட்டையே நான் வாங்குறேன் அப்படின்னு அவர் கதறினதுக்கப்புறம் தான் அந்த 2 அறிவித்தாங்க. இல்லை அவர் கதறாரு. கதறுவதன் மூலமாக பறைகுடி மக்களுக்கு என்ன கிடைச்சிதுங்கிற கேள்வி இருக்குல்ல. திமுகவில் இருக்க பறையர்களுக்காவது அமைச்சர் பதவி கூடுதலாக கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ நாயுடுல எம்மா பேர் இருக்காங்க, ஒட்டுமொத்த தெலுங்கர்களே 6 விழுக்காடு இல்லை. அப்போ நாயுடுகளுக்கே 3-4 அமைச்சருங்கிறப்போ பறைகுடிகளில் திமுகவில் இருக்கவங்களுக்கு கொடு, நீ ஒன்றும் சிறுத்தைகளுக்கு வந்து கொடுக்க வேண்டாம், அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம். திமுகவில் இருக்க பறையர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அது என்ன தமிழ்நாடே பொத்துக்கிட்டு கீழே போயிடுமா? அப்போ என்னன்னு சொன்னால் பறையர்களாக இருந்தாலும் சரி, வன்னியர்களாக இருந்தாலும் சரி, இந்த தெலுங்கர், அது குறிப்பாக தெலுங்கர் கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் முதன்மையானது. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி திராவிடங்கிறது மிக சுருங்கி, அது தெலுங்கர் கருணாநிதி குடும்பம் தான் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பமாக சுருங்கிட்டுது. இன்னைக்கு திராவிடங்கிறது ரொம்ப சுருங்கி போச்சு. அந்த குடும்பத்தை அரசியலில் இருந்து வீழ்த்திட்டா அந்த திராவிடம் விழுந்துடும். அதற்கான முயற்சியில் இன்றைக்கு வந்து தமிழர்கள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு சொன்னால் அது இல்லை. இன்றைக்கி திருமாவாக இருக்கட்டும், அல்லது வேல்முருகனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், மணியரசனாக இருக்கட்டும், திமுகவை தோல்வியடைய விட மாட்டாங்க. வெற்றி பெறுவதற்கு வேண்டிய அனைத்து சிக்கல்களையும் செய்வாங்க. ஆனால் தமிழ் தேசியம் பேசுவாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள வந்து முதன்மையான சிக்கல். 2வது வந்து இப்போ வேல்முருகனை விடுங்க, திரும்ப வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கார்.
அவர் கூட கட்சிக்காரர்கள் நிறைய இருக்காங்க. பறையர்களுக்கு வர மேம்பாட்டு நிதியை 7,833 கோடி ரூபாயை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த மேம்பாட்டு விதியை நீ ஒன்றும் பறையர்களுக்கு வாங்கி கொடுக்க வேணாம். இந்த கூட அந்த கட்சிக்காரங்க எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் வந்து ஒரு கடனாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஐயோப்பா இதையே கொஞ்சம் கடனையாவது கொடுங்கப்பா, ஏன்னா எல்லாம் வேலை வெட்டியை போட்டுட்டு தானே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது அதே போல் இன்றைக்கு இந்த மகளிருக்கு வந்து பணம் கொடுக்கறது போகிறதெல்லாம் அந்த இவர்களுடைய அந்த பறைக்குடியினருடைய அந்த மேம்பாட்டுக்கு வரக்கூடிய நிதியை தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன பறைக்குடிகள் இன்றைக்கு வந்து இதாகிட்டாங்களா, மேம்பட்டுட்டாங்களா, அவங்களுக்கு வந்து தன்னிறைவு ஆகிட்டாங்களா? அப்போது அவர் தான் சாதிக்கு வந்து தெலுங்குகள் செய்யறத கண்டிச்சிருந்தா அன்னைக்கு கண்டிச்சிருந்தா ஏன் அதை அப்படி திருப்பி அனுப்புறீங்க, ஏன் எங்கள் நிதி எடுத்து வேறு இதுக்கு செயல்படுறீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாலினுக்கு அச்சம் வந்திருக்கோம். கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்காங்க. அவங்க என்ன செய்தாலும் ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னே சொல்லிட்டு இருந்தா இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, எந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றலாம் அந்த அளவுக்கு ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழர் குடிகளை பற்றிய தெலுங்கர்களுக்கு என்ன புரிதல்னா, இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, இவங்க மண், இவங்க எப்படி வேணாலும் ஏமாத்திக்கலாம். இதில் என்ன சிக்கல்னா, யார் திமுகவோட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க கட்சியெல்லாம் திமுக அழிச்சுடுவாங்க. சரி, இதுதான் கடந்த கால வரலாறு. தீரன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவரை பாமகவிலேருந்து ராமதாஸ்லேருந்து பிரித்து அவரை கொண்டு போய் அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. அதே போல் எந்த கட்சி திமுகவோட நெருக்கமாக இருக்கோ அந்த கட்சியை அழிக்கிறது தான் திமுகவுடைய வேலை. இன்றைக்கி திரும்பவே முறைச்சிக்கிட்டு அவர் அந்த திமுக கூட்டணியிலேருந்து வந்துட்டாக்க வெளியே அவர் கூட எம்மாம்பேர் நிற்பாங்கங்கிறது அவருக்கும் தெரியாது. இந்த திராவிடம் ஆரியம் ரெண்டும் வந்து வெவ்வேறு இல்லை, ஆனால் இவங்க ரெண்டும் வெவ்வேறையாக சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த ரெண்டையும் வெவ்வேறையாக சொல்லிட்டு வராங்க. அதை இவங்க இந்த திராவிடமும் சொல்லிட்டு வராங்க, இந்த திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர்களும் சொல்லிட்டு வராங்க. சிக்கலே அங்கே தான் இருக்குது. இப்போ என்ன சிக்கல்னா, இது நீண்ட காலமாக இல்லை. இந்த திராவிடங்கிறது ஆரியங்கிறது ரெண்டும் தனித்தனியாக இல்லை. அதில் என்ன சிக்கல்னா, 1969 ஜாகிர் ஹுசேன்கிற குடியரசுத் தலைவர் இறந்துடுறார். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி உள்ள இந்திரா காந்திக்கும் மற்ற அந்த பிராமின் இல்லாத தலைவர்களாகிய சஞ்சீவ் ரெட்டி, இந்த இவங்க நிஜலிங்கப்பா, காமராசர், இந்த மதிலிமாய், இப்படி இவங்களுக்கெல்லாம் இடையில் ஒரு போராட்டம் வருது. அதில் இது வருது. அப்போது அந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி சஞ்சீவ் ரெட்டி அவர்களை வந்து வேட்பாளராக நிறுத்தது. அப்போது வந்து குடியரசுத் தலைவராக விவி கிரி வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். அப்போது காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்திக்கும் மற்ற பிராமின் இல்லாத தலைவர்களுக்கும் இடையில் அந்த போராட்டம் நடக்குது. அப்போ நடக்கிறப்போ கடைசி சமயத்தில் இந்திரா காந்தி வந்து விவி கிரியை முன்னிறுத்துகிறப்போ அந்த காங்கிரஸ் கட்சி, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் சஞ்சீவ் ரெட்டியை முன்னிறுத்துது. இப்போது சஞ்சீவ் ரெட்டி வெற்றி பெற்றிருந்தா இந்திரா காந்தியினுடைய ஆதிக்கமே காங்கிரஸ் கட்சியிலே ஒழிஞ்சு போயிருக்கும். அதோடு அந்த பிராமின் ஆதிக்கமே முடிஞ்சு போயிருக்கும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி தான் முதலமைச்சர். அவர் என்ன செய்தார்? அவர் விவி கிரியை ஆதரித்தார். அப்போ விவி கிரி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதால் தான், குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றதால் தான் இந்திரா காந்தியினுடைய அரசியல் ஆதிக்கமே இருந்தது. அப்போது கருணாநிதி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஆரிய ஆதிக்கத்தை இது பண்ணலை, இந்தியாவிலேயே ஆரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர் தெலுங்கர் கருணாநிதி. அந்த பெருமை அவருக்கு மட்டும்தான். அந்த பெருமை அவருக்கு தான். அப்போது இதில் எங்கே ஆரியம், எங்கே திராவிடம், எங்கே தனித்தனியாக இருக்குது? ஆரியம் வந்து ஆரியத்துள்ளார திராவிடம் விழுந்துடுச்சு, அதுதான் உண்மை. அதை புரிஞ்சிக்காம, இந்த அரசியல் நிலைப்பாட்டை புரிஞ்சிக்காம 1999 இருந்து
2014 வரையிலும் 2 ஆரிய கட்சி பாசகவோடையும் காங்கிரஸோடையும் சேர்ந்து திமுக இந்திய ஆளும் வர்க்கமாக 15 ஆண்டுகள் இருக்கிறான். அப்போ இந்திய ஆளும் வர்க்கமாக இருந்தவன் ஆரியத்தோடு சேர்ந்துக்கிட்டு அவன் இன்னும் ஆரியத்தை எதுக்குறான்னு சொல்கிறது அது சுத்த பொய். இரண்டாவது, அல்லாஹ் ஒடுக்குமுறை சட்டங்களையும் கொண்டு வந்தது யாரு? இந்த 15 ஆண்டுகளில் தான். இந்த தேசிய புலனாய்வு அமைப்பை கொண்டு வந்தது எந்த கூட்டணி? காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே. காளைய வனவிலங்கு பட்டியலே சேர்த்துக்கிட்டு வந்துட்டாங்கல்ல. காளைய எல்லாம் திமுக அமைச்சர்லாம் உட்காந்துதான்ல. அப்பயே ஏஞ்சி நீ இந்த இதெல்லாம் செய்தா நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, நான் எப்படி இது பண்ணுறது, அரசியல் பண்ணுறது? இந்த காளைய வனவிலங்கு பட்டியலில் சேர்க்காங்கன்னு சொன்னாங்களா? அங்கே உட்காந்து காளைய வனவிலங்கு பட்டியலில் சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த போராட்டம் நடக்கும்போது இங்கே வந்து அதில் என்னமோ போராட்டத்தில் பங்கெடுக்கிற மாதிரி நடிக்கிறது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அனைத்து ஒடுக்குமுறை சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. இங்கே நீட் தேர்வு கொண்டு வந்தது யார்? நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் தெலுங்கு திமுக கூட்டணி தானே. அவனுக்கு தானே அந்த இதை முதல்ல பில்லை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கூட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தப்போ கூட காங்கிரஸும் பாசகவும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அந்த நீட் தேர்வை வந்து கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா அப்போ பாசகவுக்கு பெரும்பான்மை இல்லை, காங்கிரஸ்காரங்களும் சேர்ந்து தான் செய்தாங்க. அப்போது அப்படியேப்பட்ட காங்கிரஸ் வந்து பெரிய முற்போக்கான கட்சி எங்கள் கூட்டணியில் வச்சுக்குவாங்க. தமிழக மக்களை படுகொலை செய்ததில் வந்து காங்கிரஸுடைய பங்கும் திமுகவுடைய பங்கும் தான் இருக்குது. இதெல்லாம் வேல்முருகனுக்கு தெரியாதா? இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து செய்தாங்கன்னு. அவர் ஒரு பக்கம் மாவீரர்கள் தினம் கொண்டாடுவார், கொண்டாடி விட்டு அழுவார். அந்த பக்கம் போனால் கலைஞர் வாழ்கம்பார். என்னையா கொலைகாரனுக்கும் கொலை பண்ணவனுக்கும் நீ வாழ்க, செத்து போனவனுக்கும் பேர வணக்கமா? இந்த கேள்விகள்லாம் வருது. அப்போ என்னன்னு சொன்னாக்க தமிழினத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் நிலைப்பாட்டில் உறுதி கிடையாது. என்ன அப்போது வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுக்கலங்கிறதா ஸ்டாலின் தெரிஞ்ச விஷயம். 2வது, உச்ச நீதிமன்றம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு தீர்ப்பையே சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பை வந்து பீகார் அரசு நடைமுறைப்படுத்தலாம், ஒரிசா அரசு நடைமுறைப்படுத்தலாம், கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தலாம், தெலுங்கானா அரசு நடைமுறைப்படுத்தலாம், ஆந்திர அரசு நடைமுறைப்படுத்தலாம். இவங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்தணுமா? அவன் திமுக காரன் சொல்கிறான், அதை திருமாவும் சொல்கிறார். திருமாவுக்கு இந்த வேலை வேண்டியில்லையே. அவன் திமுக காரன், அவன் தெலுங்க, அவன் எதாவது சொல்லிட்டு போகிறான். நீ அடிப்படை மக்களுடைய தலைவர்ல இருந்தானே நீங்கள் வந்தீங்க. அதை தான் கேட்குறோம். அவர் அப்படி என்ன அவரை தடுக்குது? பேச விடாம, கேட்க விடாம, இல்லை என்ன அதில் பெரிய லாபத்தை கண்றாரு அவர்? இப்படி பேசாம இருந்தா, கேட்காம இருந்தா ஒரு தனிப்பட்ட லாபம் ஏதாவது இருக்கா? அம்பேத்கர்ல இருந்து எல்லாமே ஆளும் வகுப்பை சார்ந்து வாழ்பவர்கள். இதுதான் உங்களுடைய சிக்கல். அம்பேத்கர் ஆங்கிலேயர் எடுத்து போறான்னாரா? அடுத்த ஆதிக்கத்துக்கு வரப்போறாங்கிறதால பிராமின்கள் எடுத்து தானே போறான்னாரு. திராவிடமும் வந்து ஆங்கிலேயர்கள் எடுத்து போறா இல்லையா? அடுத்த ஆதிக்கத்துக்கு பிராமின் வந்துருவாங்கிறதால வந்து ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் பொழுதே அவங்க பிராமணர்கள் எடுத்து தானே போறான்னாங்க. அதனால் இந்த அம்பேத்கரியமும் இந்த திராவிடமும் ஆளும் வகுப்பை நத்தி வாழக்கூடிய ஒரு தத்துவம். அதுதான் அவங்கள உதைக்குது. அந்த தத்துவத்தை ஏற்றதால் ஆளும் வகுப்புக்கு நாம் எதிராக போராடக்கூடாது. ஆளும் வகுப்பை விட்டுறது, ஆளும் வகுப்பை விட்டுட்டு சும்மா இருக்க அந்த அடிமையாக இருக்க அந்த அவங்களுக்கு இடையே வந்து போராட்டத்தை நடத்துறது, இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடியது. அப்போது அந்த நிலைப்பாடு மாறிச்சுன்னா தான் அவர் வந்து ஒரு சமூக சார்புடையவராகவும் இருந்திருக்கிறாரு, தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலையும் அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் திமுக விட்டு வெளியில் வந்துட்டார். அவர் அதிமுக கூட இணையறதுனாலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியில் இணையறதுனாலையோ இல்லை ரெண்டுமே வேணாம் நான் தனித்து நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் தனித்து நிற்கிறதுனாலையோ அவர் என்ன மாதிரியான சிக்கல்லாம் எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இவர் தனித்து நிற்கிறதா யாருக்கு பயன்? அவருக்கு பயனா? ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது.
ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. சரி, இப்போ எல்லாம் திமுக தான் செய்யுது. திமுகவை வந்து தோற்கடிக்கணும்ல, அதற்கான ஒரு கூட்டணியை அமைக்கணும்ல, அதை செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நான் தனித்து நிற்பேன். அதனால் யாருக்கு பயன்? திமுகவை நிறைய பேசிட்டாரு. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் இவர் கொஞ்சம் வாங்குவார். அப்புறம் அங்கே சீமான் தனிச்சா நின்று அவர் கொஞ்சம் வாங்குவார். இப்படி இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோள். இப்போ ஒரு பக்கம் விஜய் கொஞ்சம் வாங்கிடுவாரு. ஆமாம், விஜய் கொஞ்சம் வாங்கிடுவார். அப்புறம் ஐயா ராமதாசும் சசிகலாவும் நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் வாங்குவாங்க. அவர் சமூக ஓட்டாவது அவரு கொஞ்சம் வந்துடும். ஆமாம், அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. என்ன அப்போது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலே எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இலக்கு என்ன? நான் என்ன சொல்கிறேன், வேல்முருகனுக்கோ சீமான் அவர்களுக்கோ ஐயா மணியரசன் அவர்களுக்கோ இந்த தேர்தல் மூலமாக அவர்களுடைய இலக்கு என்ன? ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியம். அப்போது ஒரு இலக்கு இல்லாமலே நாங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள்னு சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்குது? யார் எதிரி? நான் என்ன சொல்கிறேன், தமிழர்களுடைய யார் எதிரி? பொது எதிரி யார்? பொது எதிரி யார் இன்றைக்கு? அப்போ அந்த பொது எதிரி வந்து ஆளுமையில் இருந்துட்டு மக்களை எப்படி ஒடுக்குறான்? இதை பற்றி ஏதாவது இந்த தமிழ் தேசியர்கள்னு சொல்கிறவங்கள்ட்ட இலக்கு இருக்குதா? இப்போ வேல்முருகன் அவர்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10.5% இடஒதுக்கீடை திமுக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த வார்த்தை வச்சு பார்க்கும்போது திமுக வந்து வன்னியர் சமூகத்தினுடைய தலைவர்களை தக்க வச்சுக்கிறதையோ இல்லை வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை தக்க வச்சுக்கிறதுலையோ எந்த முனைப்புமே காட்டலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை தெரியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை அவங்க வந்து இணைச்சிக்குவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் அவங்க பண்ணலை. அன்புமணியை தக்க வச்சுக்குவாங்கன்னு பார்த்தோம், அதையும் அவங்க பண்ணலை. இப்போ வேல்முருகன் அவர்களும் வெளியில் வராரு. இப்போது இந்த மாதிரி வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களை தக்க வைக்கவும் திமுக முற்படலை. அந்த வாக்குகளை பற்றி அவங்க கவலைப்படாமல் இருக்கிறாங்களே, இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வன்னியர்கள் தான் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு உடையவர்கள். இந்த அரசியல் விழிப்புணர்வு 52 தேர்தலேருந்தே இருக்குது. அன்றைக்கே 19 சட்டமன்ற உறுப்பினர்கள், 4 மக்களவை உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. இரண்டாவது வந்து அன்றைக்கு ராஜாஜி ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வன்னியர்கள் தான். அந்த ராஜாஜியே வன்னியர்களுக்கு ஒன்றும் செய்யலையே. இப்போ ராஜாஜி போன பின்னாடி காமராஜ் வந்து தான் வன்னியர்களுக்கு அந்த தொகுதிகள் கொடுக்குறார். அப்போது இந்த தெலுங்கர்களுக்கு வன்னியர்களை கண்டாவே பயம், அடங்க மாட்டாங்க. ஒரு வேல்முருகனாக இருந்தாலும் என்னதான் தட்டி உட்கார வச்சாலும் அவர் மீண்டும் எழுந்து தான் நின்றுட்டு இருக்கார். அவர் என்னென்னவோ பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் அவர் அடங்கி போயில்லையே. அடங்கி போகாமல் மீண்டும் 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 எழுந்து நிற்கிறார்ல. அப்போது இவங்க இருந்துக்கிட்டு இருந்தால் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதனால் இவங்களை ஓரம் கட்டி ஒரு ஆட்சி அமைச்சிட்டா நம்ம ரொம்ப வலுப்பெற்றுடலாம் அப்படிங்கிறது திமுக நினைக்குது. அதை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு, ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த பிற்பட்டோர் ஆணையம் இருக்குல்ல, அந்த பிற்பட்டோர் ஆணையத்துக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பிற்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் வந்து வன்னியர்களை தான் போட்டுட்டு வந்தாங்க. இதுவரையிலையும் வந்தவங்க அனைத்துமே வன்னியர்களை தான் போட்டுட்டு வந்தாங்க. இந்த ஸ்டாலின் வந்த பின்னாடி தான் அதை வந்து பாரதிதாசன் ஒரு முத்திரையரை போட்டு, இப்போ முத்திரையரை போடக்கூடாதா அப்படின்னா அவங்க இடஒதுக்கீடுக்காக போராடுறது இல்லையே. அவங்க என்னைக்கு முத்திரையர்கள் வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசுனாங்க? வன்னியர்களை தவிர்த்து இந்த பிற்பட்டோர் இடஒதுக்கீடை பற்றி யாரும் பேசுவதில்லை. அந்த பேசாததால தான் இவர்கள் எல்லாம் வந்து சரி வன்னியர்களே ஒருத்தவங்களை போட்டுடும் அப்படின்னு சொல்லி போட்டது. ஆனால் ஸ்டாலின் வந்து அதை கூட போடலை. அப்போது அவங்க எந்த அளவுக்கு வன்னியர் மேலே எதிர்ப்பாக இருக்காங்க
இல்லை நீங்கள் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்பயும் வந்து 23 பேர் எம்எல்ஏ இருக்காங்க, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க, 5 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் திமுகவை சார்ந்தவங்கங்க. அவங்கெல்லாம் கொத்தடிமைகள் மாதிரி. அந்த திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை பயன்படுத்துகிற மாதிரி வேல்முருகனை பயன்படுத்த முடியல. அந்த பயன்படுத்த முடியாதால தான் இவர் வந்து அதான் மீண்டும் மீண்டும் இவர் எழுந்து அப்புறம் வராருல்ல. அவங்க என்ன தான் தலையில் அடித்து உட்கார வச்சாலும் இவர் மீண்டும் 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 எழுந்து வராரு. இல்லை, இன்னொரு வேலையும் பார்க்கல, அவங்கள வச்சே தான் இவரை பேசவும் வைக்குது. துரைமுருகன் தான் இவரை இல்லை, அவங்க தான் அது அப்படி செய்யக்கூடாது. அவங்கள வச்சு பேசவும் வைக்கிறாங்க. இல்லை, அது இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இந்த சிவசங்கர், துரைமுருகன், இவங்க 3 பேரும் வந்து வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி இவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இவங்க சொந்த சாதி தானே பாதிக்கப்படுது. இப்போ அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கு. இல்லை, அவங்களுக்கு இன்றைக்கு காசு தான் தன்மையாக தெரியுது. இன்றைக்கு பணங்காசு தான் அவங்களுக்கு தன்மையாக தெரியுது. இப்போ எப்படியுமே இந்த தேர்தலை சந்திக்கும் போது அவங்க சமூகத்தினுடைய ஓட்டை அவங்க வாங்கணும்ல. அவங்க தான் அண்டா குண்டாலாம் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல. அவங்களுடைய திட்டம் என்னென்னா எல்லா ஊர்லேயும் அண்டா குண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு சில ஊரில் எத்தனை பெண்கள் வாக்குகள் இருக்கோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க. ஒரே குடும்பத்தில் 3 பெண்கள் இருக்காங்கன்னா 3 ஆண்டா இப்படியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து தங்களுக்கு வந்து கை கொடுக்கும், அப்புறம் மீண்டும் பணம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டும் தங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. 72 வந்து கருணாநிதி வன்னியருடைய இடஒதுக்கீடை ரத்து பண்ணப்போ திமுகவில் ஒரு மாபெரும் கலவரம் வந்திருக்கணும்ல. எப்படியா எங்களுடைய இடஒதுக்கீடை நீ ரத்து பண்ண? அன்றைக்கி நினச்சிருந்தா எல்லாம் அதிகம் மயிலாடுதுறை கிட்டப்பாவிலேருந்து, செஞ்சி ராமச்சந்திரிலேருந்து, மதுராந்தகம் ஆறுமுகத்திலேருந்து, வீரபாண்டியர்லேருந்து, இப்படி எல்லாம் வன்னியர்கள் தானே. அன்றைக்கி நினச்சிருந்தா கருணாநிதியை கட்சி விட்டு நீக்கியிருக்கலாமே. இவங்க அன்னைக்கு கொதித்து எழுந்திருந்தா என் சாதிக்கான இடஒதுக்கீடு நீ எப்படியா கொடுத்ததா பறிச்ச அப்படின்னு கருணாநிதியை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டுருணும்ல. அந்த ஆளுமை இல்லையில. அந்த ஆளுமை அன்னைக்கு இல்லாதால் தான் இன்றைக்கு வரலையும் அந்த ஆளுமைங்கிறது இன்னும் வரவே இல்லை. இந்த மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ வட தமிழகத்தில் வன்னியரோட ஓட்டுகள் யாருக்கு விழும்? ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா தனியாக நிற்கிறார், ஒரு பக்கம் அன்புமணி, இந்த இப்போ வேல்முருகன் தனிச்சு வந்துட்டார். இந்த மாதிரி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களே தனித்தனியாக நிற்கும் போது இந்த சமூகத்தினுடைய ஓட்டுகள் வந்து பிரிகிற மாதிரியான வேலை நடக்கிறதா இது கண்கூடா தெரியுதில்ல. இது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும் உங்கள் பார்வையில்? அதில் அன்புமணி மட்டும் பாசக ஆதரவாக இருக்கிறதால அவர் திமுகவை கடுமையாக எடுத்து நிற்கிறார். நேரடியாக அவர் வந்து அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய போக்கு இருக்குது. அதற்கான எதிர் அணியிலையும் நிற்கிறார் அவர். என்ன அணியிலையும் போய் எதிர் அணியில் என்ன அதிமுகவுடைய நோக்கமே திமுக வீழ்த்துவது தான். அதுக்கு வேற நோக்கம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி உருவானதே அதுக்காக தான். அது தெலுங்கர் கருணாநிதியை வந்து ஓரம் கட்டுறது தான், மற்றபடி அந்த கட்சிக்கு. அப்போது அதனால தான் அவர் அந்த அணியில் போய் நிற்கிறார். இன்றைக்கு அந்த நோக்கம் உள்ள இன்னைக்கு திமுகவை பற்றி நிறைய குறை சொல்கிறார் வேல்முருகன். ஆனால் திமுக வீழ்த்தணுங்கிற அந்த நோக்கம் இதில் இல்லாதால அவர் தனித்து நிற்கிறார். இப்போ தனித்து நிற்கிறதுங்கிறது வன்னியருடைய வாக்குகளை பிரிக்கிறது தான். பிரித்து அது ஏறக்குரிய திமுகவை காப்பாற்றுற மாதிரி தான் அமையும். ஆனால் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாது வேல்முருகன் வந்து. ஆனால் வாக்குகளை பிரிப்பதை வந்து மையமாக கொண்டு தான் இந்த செயல்பாடுகள் இருக்குது. அப்போது இதுக்கு மேலேயாவது ஒன்று அன்புமணிக்கும் வேல்முருகனுக்கும் பெரிய பகை கிடையாது. தென் மாவட்டங்கள் மாதிரி ஒன்றும் வெட்டுக்குத்து நடந்து அப்படியே கொலையில் முடிஞ்சு பகையாக நிற்கலை. ஆனால் வேல்முருகன் அவர்கள் மீண்டும் மீண்டும் பரிசீலனை செய்யணும். என்ன செய்யணும்னா திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வேலைகளில் அவர் திமுக எதிர்ப்பு அணியில் சேரணும். அப்படி சேராமல் அவர் தனித்து நின்று திமுக மீண்டும் வெற்றி பெற்றுட்டுதுன்னா
அந்த பழி முழுக்க வேல்முருகன் மேலே தான் வரும். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, மல்லை சத்தியா வந்து நல்ல வேலை செய்யக்கூடியவர், அணிகள் மத்தியில் செல்வாக்குள்ளவர், அந்த அளவுக்கு புலிகளுக்கு உதவுறது போகிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதானவர். அவர் வெளியே வந்து வைகோவிட்டு வந்து வெளியே வந்து அவர் ஒரு மாற்று அரசியல் பாதையை தேடாமல் மீண்டும் 100 ஆண்டுக்கு பின்னாடி உள்ள திராவிட அரசியலுக்கு போனதால் தமிழ்நாட்டினுடைய சூழலில் அவருடைய நிலையே காணாமல் அவரே வெளியே வந்து நாம்ஸ்டாங் மனைவி இவங்களோட அப்படி கொஞ்சம் இந்த ஜெகன்மூர்த்தி அவங்களோட சேர்ந்தார்னா அவர் நின்றுப்பார். அவர் இன்னைக்கு அதிமுக அவங்களெல்லாம் அரவணைச்சிடுச்சே, என்ன அரவணைச்சு கொண்டு போகுது, அவரும் நின்று இருப்பார். ஒரு நிறைய மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ள ஒருத்தர் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அவர்கிட்ட உள்ள அந்த திராவிட ஆதரவுங்கிறதால தான் அவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அதே போல் வேல்முருகனும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றாமல் இருந்தால் அவரும் கூடிய சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். திமுகவை நீ கடுமையாக எதிர்த்து அதை வீழ்த்துவதற்கான முயற்சியில் வேல்முருகன் ஈடுபடலைன்னா அவருடைய அரசியல் வந்து கூடிய விரைவில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை அவங்க உணரணும். இல்லைனாக்க இது ஒரு சிக்கலாக இருந்தால் வன்னியர்களுடைய ஓட்டம் 2-3 பேர் பிரித்தா என்ன ஆகும்? இப்போ வன்னியர்களுடைய தொகுதி அப்படின்னு பார்க்கும்போதே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற தொகுதி விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்தில் தேமுதிகவுடைய செல்வாக்கு எந்த அளவில் இருக்குது? இல்லை, தேமுக அங்கே கொஞ்சம் தெலுங்குகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. எல்லாம் இந்த பறைகுடியினரும் வன்னியர்களும் தான் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய செல்வாக்குள்ள மக்கள் கூட்டம் இல்லை. எதுலேயும் எளிதாக விலை போகிறது இந்த 2 மக்கள் தான், இந்த பறைகுடியினரும் இந்த வன்னியர்களும் தான். அதனால தான் அங்கே வந்து விஜயகாந்த் நின்று வெற்றி பெற முடிஞ்சது. இன்றைக்கு நிறைய திரைமறைவு அரசியல் நிறைய இருக்குது. அப்போ அந்த திரைமறைவு அரசியலில் திமுகவே இதை ஒரு மறைமுகமாக இதை நீ இப்படி செய்து இந்த வேலைகளை செய்ய, வன்னியருடைய வாக்கை வந்து கொஞ்சம் பிரித்து இது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். என்ன அப்படியெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு வேண்டியது பணம். அது யாராக இருந்தாலும், பெருமாவாக இருந்தாலும் சரி, அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி, வேல்முருகனாக இருந்தாலும் சரி, இவருடைய முதன்மையான நோக்கு பணம் தானே, கொள்கையில் இல்லை. அரசியல்வாதிகளுடைய நோக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த அரசியல்வாதிகள்ட்டையும் கொள்கை கிடையாது. முதன்மையான நோக்கு பணம். அப்புறம் 2வது நோக்கு சும்மா கொஞ்சம் அப்படி ஒரு கொள்கை. அதனால் பணத்துக்காக இந்த காரியங்கள் வந்து நடக்கலாம். நடத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அச்சம் இல்லை. இன்றைக்கி பறைகுடி மேலே அச்சம் இல்லைன்னா பெருமா அந்த பக்கம் நிற்கிறது, அவரை மீறி ஒன்றும் நடந்துடாதுங்கிறது. இப்போ வன்னியர்கள் வந்து அச்சம் இல்லைன்னா அதுதான் இப்போது வேல்முருகன் அவர்கள் மேலே வந்து ஒரு ஐயம் வரதுடைய நோக்கம். அது வந்தவர் திமுக எதிர்ப்பணியில் சேராமல் நான் தனித்து நிற்பேன்னு சொல்கிறது, அந்த வார்த்தையை இவர் ஏதோ திமுகவே திட்டமிட்டு இப்படி ஒரு செயலை செய்யுது அப்படிங்கிறது தான் இன்றைய உள்ள அரசியல்வாதிகளுடைய கண்ணோட்டம். ஆமாம், கண்ணோட்டம் இது. அது உண்மையாகும். ஏன்னா ஜெயலலிதா மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்கல்ல, உருவாக்குனாங்கல்ல, திமுகவை தோக்கடிச்சாங்கல்ல. அதே போல் இன்னைக்கு தெலுங்கு ஸ்டாலினே வந்து வேல்முருகனை வச்சு இப்படி இந்த வன்னியருடைய வாக்கை பிரித்து தான் வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காய் நகரலாம். ஏன்னா அங்கே வந்து திமுகவுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 பேர் இருக்காங்க. எல்லாம் அறிவாளிகள் தான், சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாம் பெரிய அறிவாளிகள் தான். அவங்களுக்கு மாதம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை செலவுகள்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க.
அப்போ அவங்களுக்கு இந்த சொல்கிறாங்கல்ல என்ன அறை போட்டு யோசிக்கிறானா அப்படின்னு. ஆமாம். இங்கடா அப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு வரீங்க, ஏதோ அரைகிரி போட்டு. அப்போ அங்கே வந்து அதே போல் அறை போட்டு யோசிக்கிறாங்க. யோசித்து அவங்க ஸ்டாலின் வந்து வழி நடத்துகிறாங்க. அப்போ ஸ்டாலின் வந்து வேல்முருகனை வழி நடத்தலாம். அதுதான் இன்றைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அச்சம் இல்லை. என்ன வன்னியர்களுடைய வாக்கு வந்து நமக்கு எதிராக முழுமையாக போயிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து திமுக தரப்பில் இருக்குது. அந்த இருக்கிறதால தான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த வன்னியர்கள் பற்றிய ஒரு அச்சம் இல்லை, ஒரு பயம் இல்லை, அந்த தோக்கடிச்சிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுக தான் நம்மளுடைய இலக்கு, வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கெடுத்தது தெலுங்கர் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலினும், இவங்க 2 பேரும் தான் நம்மளுடைய வன்னியர் சமூகத்தினுடைய இந்த வாழ்க்கையவே அழித்தவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வன்னியர்கள் வந்து இந்த தலைவர்களெல்லாம் மீறி இந்த தலைவர்களுடைய இதெல்லாம் மீறி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கு அவர்களிடம் இருந்தால் அவர்களிடம் வரணும். வந்துவிட்டால் திமுக அழிந்துவிடும். ஒரு தேர்தலில் இன்னும் தோற்றுதுன்னா அது அப்புறம் அடுத்தாப்புல அதுக்கான எழுந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அது இதோட முடிஞ்சிடும். ஆனால் அதை வந்து மக்கள் தான் உணரும். அது வன்னியர்கள்னு இல்லை, எந்த தமிழர்களுக்கும் திமுக ஒன்றும் செய்யலை. எந்த தமிழர்களுக்கும், வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, பறைகுடியினருக்கு வந்த நிதியவும் அவங்களுக்கு ஒதுக்கலை, அங்கேயும் ஒன்றும் செய்யலை. மற்றபடி என்ன கல்லர்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, முக்குளத்தூருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பல்லர்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒன்றும் கிடையாது. தமிழர்களுக்கு திமுக எல்லா பட்டியலையும், இடஒதுக்கீடு பட்டியலையும் தமிழ் சாதிகளை விட தெலுங்கு சாதிகள் தான் கூடுதலாக இருக்காங்க. இன்றைக்கி அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க, உயர் அதிகாரிகளாக இருக்கவங்க, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கவங்க, அனைத்துலேயும் வந்து தெலுங்குகளுடைய ஆதிக்கம் தானே இருக்குது. ஏறக்குறைய தலைமைச் செயலகம் வந்து தெலுங்கு தேசம் மாதிரி ஆகிட்டுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். அங்கே வந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அப்போது இந்த அதிகார வர்க்கத்தில், ஆளும் வகுப்பு மட்டும் இல்லை, அதிகார வர்க்கத்திலையும் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கத்தை வீழ்த்துவது தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழர்களுடைய நோக்கமாக இருக்கணும். அப்படி வீழ்த்தி விட்டால் தமிழர்கள் வந்து பிழித்து எழுந்து விட்டார்கள்னு அர்த்தம். அந்த பொருள் தான் தமிழர்கள்ட்ட விழிப்புணர்வு வந்துச்சு. அப்படி வீழ்த்த முடியலன்னா தமிழர்கள் இன்னும் விழிப்படையில் அப்படிங்கிறது தான்.